ஹாய் ஆல், வெல்கம் டு J2 Wealth. வாங்க நம்ம வீக்கெண்ட் ஷோக்குள்ளே போகலாம். என்ன தம்பி என்னாச்சு? ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்ட் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். யூகே இந்தியா ஃப்ரீ ட்ரேடிங் டீல் டிலே ஆயிருக்கு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா யூகேயோட பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அங்கே தேர்தலை முன்னாடியே நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதனால இந்த அக்ரிமெண்ட் டிலே ஆயிருக்கு. பெய்ஜிங் $138 பில்லியன் மதிப்புள்ள செவரன் பாண்ட்ஸை விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால மெட்டல் ஸ்டாக்ஸ் ரேலி ஆகுது. சைனாவோட growth ரேட் கம்மியாக இருக்கு. இதனால அங்கே இருக்கிற யூரோப்பியன் கம்பெனிஸ் ப்ராஃபிட் பார்க்கறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஜப்பானில் கேஸ் பில்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஜப்பானோட இன்ஃப்ளேஷன் 2.2% ஸ்லோவாக இருக்குது. இது பேங்க் ஆஃப் ஜப்பான் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை விட அதிகமாகவே இருக்குது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ரைஸ் 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2022 இப்போ தான் ஹையஸ்ட் லெவலில் ரீச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். RBI கவர்மெண்ட்டுக்காக 2.11 lakh crores டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட கடனை பெருமளவு குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். NSE லிஸ்டட் கம்பெனிஸ் அதோட மார்க்கெட் கேப்பை வெறும் 6 மாதத்தில் $4 trillion $5 trillion இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் இன்வெஸ்டர் ஷார்ட் கவரிங் பண்ணதுனாலையும் RBI டிவிடெண்ட்ஸ் பே அவுட் அனௌன்ஸ் பண்ணதுனாலையும் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் பீக்கான 75,408க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. என்னதான் இந்தியாவில் வருஷத்துக்கு 750-800 டன் கோல்டு டிமாண்ட் இருந்தாலும் RBI கிட்ட 828 டன்ஸ் கோல்டு ஹோல்டிங்ஸில் இருக்குது. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட பேஸ் இயர் 2012 2024 கவர்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி GDP, IIP, WPI இதோட பேஸ் இயரும் 2022 23 மாற்றிருக்காங்க. லிஸ்டட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்பை கால்குலேட் பண்ணுறதுக்கு செபி புது மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி மாதிரி டெய்லி பேசிஸில் வேல்யூ எடுத்து கால்குலேட் பண்ணாமல் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வேல்யூ எடுத்து கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியாவோட பவர் டிமாண்ட் 235 ஜிகாவாட்ஸுக்கு ரீச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் பவர் ஜென்ரேஷன் 10%க்கு மேலே போயிருக்கு. மாலத்தீவில் இந்தியாவோட ரூபே சர்வீஸை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்தது நம்ம ஸ்டாக் நியூஸ்குள்ளே போகலாம். BDL, CSL, BEL இந்த மாதிரியான டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கடந்த ஒரு வாரத்தில் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வர ஜூன் 24 அதானி போர்ட் சென்செக்ஸில் விப்ரோவை ரீப்ளேஸ் பண்ண போகுது. இந்தியாவில் கூகுளும் டிக்சன் டெக்னாலஜியும் இணைந்து பிக்சல் 8 ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் டாடா ஜாகுவார் லேண்ட் ரோவர் புனேயில் ரேஞ்ச் ரோவர் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிகோவோட நெட் ப்ராஃபிட் 106% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் அவங்களோட டோட்டல் ரெவென்யூ 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் இண்டிகோ பிஸியஸ்ட் ரூட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஒரு கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக மாறினதுக்கப்புறம் 49% ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டு வரதுக்காக தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட அப்ரூவல் கேட்டிருக்காங்க. அதானி குரூப் அவங்களோட போர்ட்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ITC அவங்களோட Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5020 கோடியாக குறைஞ்சிருக்கு. இவங்க டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் பார்த்திங்கன்னா ₹7.50 இருக்குது. ஹிண்டல்கோ அவங்களுடைய Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் 31.6% இருக்குது. அவங்களோட ரெவென்யூ ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நெக்ஸஸ் ரைட் சென்னையில் இருக்கிற மெரினா மாலை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஃபினான்ஷியல் நியூஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு J2 Wealth லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.